அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், சனி பகவானும் ராகு பகவானும் இணைகிறாங்க. 50 நாட்கள் மட்டுமே இந்த பலன். அம்மன் அருள் டிவியில மந்திரி பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், சனி பயிற்சி கொடுத்தோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பாருங்க, இது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய பலன். ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க. சனி பகவான், ராகு பகவான், தொழில்காரகர், பிரம்மாண்டம். இது நல்லதா கெட்டதா 12 ராசிக்கும் பார்ப்போம். இது எப்ப ஆரம்பமாகுது நல்லா பாருங்க. மார்ச் மாசம் 29 இருந்து ஆரம்பிச்சு மே மாசம் 18ஆம் தேதி வரை கரெக்டா 51 நாட்கள். இதுல 50 நாட்கள் கணக்கு எடுத்துங்க. 50 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம், என்னென்ன கெட்ட விஷயம், இதை பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசி மட்டும் பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. இதுலயுமே பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி தான் இந்த மிதுன ராசி. எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. நல்ல ஒரு டேலண்டான குணம் மிதுன ராசி கிட்ட அதிகமா இருக்கும். இவங்க எதுலையுமே நல்ல ஒரு டேலண்டான குணம் கண்டிப்பா மிதுன ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா உண்டு. படிச்சாலும் படிச்ச அளவுக்கு அந்த மைண்ட் கெப்பாசிட்டி மிதுன ராசி கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான், ராகு பகவான் இணைவு உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. உங்க ராசி சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? 8ஆம் வீட்டு அதிபதி. வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, பிரச்சனைக்குள்ள அதிபதி யாரு? சனி பகவான். அடுத்து யாரு? 9ஆம் வீட்டு அதிபதி. 9 நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயம், ஆன்மீகம், ஒரு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம், உங்களுடைய தந்தை உறவு சார்ந்த விஷயம், தந்தையோட சொத்துக்கள் சார்ந்த விஷயம், இது எல்லாமே இந்த 9ஆம் பாவம் தான். இது போய் எங்க எத்தனாம் பாவத்துக்கு போய் நிக்குது? 10ஆம் பாவத்துல சனியும் ராகும் சேர்ந்து நிக்கிறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் பலன். இந்த 50 நாட்கள் நான் சொல்றது ஜூன் மாசம், அதாவது மே மாசம் 18ஆம் தேதி வரை, மார்ச் மாசம் 29 ஸ்டார்ட் பண்ணி மே 18 வரை இந்த 50 நாட்கள் இந்த சனி ராகும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார்? எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான்கிறாங்க. இவரை கண்டு யாரும் பயப்படாதாலே இல்லை லைஃப்ல. ஐயோ சனி பகவான் வந்துட்டாருன்னா உடனே இந்த ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க. அடுத்து யாரை கண்டு பயப்படுவாங்க? ராகு பகவானை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா இது பிரம்மாண்டமான கிரகம் இல்ல. இவரை கண்டு ஒரு சூரியனே அந்த கதிர்வீச்சை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? ராகு மட்டும்தான் இருக்குது. இந்த சூரிய கிரகம்னு சொல்லுவாங்களா, ராகு தான் பிடிக்கும். அப்ப இவர் வந்தாலும் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா பல தோஷத்துக்கு இந்த ராகு கேதை வச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் ராகு கேது தான். அப்ப இந்த 2 கிரகம் இணைவால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன், இதுக்கான பதிவு தான் இது. இதுல கண்டிப்பா துல்லியமா இந்த பலனை பாருங்க. நல்லா பார்த்துக்கணும். உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா சனி ராக பத்தி நம்ம பேசுறோம்னா இது எல்லாம் முக்கியமான கிரகம். 2 கிரகமே அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காரங்க. இது 50 நாட்கள், அதுவும் 30 வருஷத்துக்கு அப்புறம் இணையுது. 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சனியும் ராகும் இணைகிறாங்க. இது நிறைய பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சிலருக்கு பலவீனத்தையும் கொடுக்கும். அவங்க ஜாதகத்தை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். இது பொது பலனா தயவு செய்து எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த காலம் 10ஆம் இடத்துல போறதுனால கேந்திர யோகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் கெட்டது பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. கேந்திர யோகத்துல 10ஆம் இடத்துல கேந்திரத்துல நிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்த மட்டும் கொடுக்கும். நம்ம கெட்ட விஷயம் நான் சொல்ல வரல. ஏன்னா இவங்களுக்கு கண்டிப்பா கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, தாய்மாமா பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனையை பார்த்தவங்க யாருங்க? இந்த மிதுன ராசிக்காரங்க தான்.
வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, லாப பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. கோர்ட்டா, கேஸா, வம்பா, வழக்கா, பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க. லைஃப்ல எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு அனுகூலம் இல்லை. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு மிதுன ராசினா போயிட்டாங்க. ஏன்னா அது இல்லாம இப்ப புதன் வேற நீசமா இருந்தாரா, கேட்டு பாருங்க. வீடோ, வண்டியோ, வாகனமோ, பூமியோ, இடம் பூமி சார்ந்த பிரச்சனையோ, வழக்கு சார்ந்த பிரச்சனையோ, இது மாதிரி நிறைய தடையே மிதுன ராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க. உங்களுடைய அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்திருக்கும், இல்ல மனைவியோட உடம்புல பிரச்சனை வந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு விரைய செலவு இப்ப இருந்திருக்கும். நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டாளிகள் பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடையை சந்திச்சிருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. இனிமே சந்திக்க மாட்டாங்க. இனிமே சந்திக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. இந்த சனி ராகுகால நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு. சனி பவன் எங்க பார்ப்பாரு, 12ஆம் பாவத்தை பார்ப்பாரு, அடுத்து 3ஆம் பாவத்தை, அதாவது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பாரு, அடுத்து 7ஆம் பார்வை 10ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த சனி ராகு வந்த உடனே நிறைய பேருக்கு பாருங்க, தொழில் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தால் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு தொழில இறங்க பயங்கரமான ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடும். ஏன்னா அதிகமா மிதுன ராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அம்மனர் டிவில எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. மந்திலி பலன் கொடுக்குறோம், ஆங்கில மதம் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. இப்ப பாருங்க, சொந்தமா தொழில் பண்ணணும்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரக்கூடும். எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றிகள் உங்க பக்கம் உண்டு. தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள், நல்ல ஒரு எதிர்காலங்கள் அழகா இருக்கு. பார்த்துக்கங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். பாருங்க, அதுவும் இந்த சனி பகவான் ராகு பகவான் இணைஞ்சதுனால நல்ல ஒரு எதிர்காலங்கள் அதிகமாக சூப்பரா இருக்கு. பாருங்க, அதே மாதிரி பாருங்க, வேலை உத்தியோகத்துல உள்ள கலகம், பிரச்சனை, நிறைய பேர் நான் வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், வெளியூர்ல வேலை பார்க்குறேன், இப்ப வேலை மாறலாமா அப்படின்னா கண்டிப்பா இப்பதான் குரு, அதாவது இந்த செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி நேர 2ஆம் இடம் தான் இவர் இருப்பாரு. அப்ப நிறைய பேர் வேலை இடமாக்குறது பக்கத்திலே மாறக்கூடிய அமைப்பு வரலாம். நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், அங்கேயே மாறக்கூடிய அமைப்பு வரலாம். வெளியூர்ல வேலை பார்க்கலாம், அங்கேயே மாற்றக்கூடிய மாற்றம் கண்டிப்பா உண்டு. இப்ப வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கலாம். அதுக்கான நேரம் இப்ப சூப்பரா இருக்கும். பாத்துங்க, உயர்ந்த பதவிக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பு, ப்ரமோஷனும் கண்டிப்பா இருக்கு மிதுன ராசியை பொறுத்தவரை. பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, வீடு, இடம், பூமி சார்ந்த கோர்ட்டு கேஸு, வழக்கு பிரச்சனை, நிறைய வழக்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த வழக்குங்கன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும். நல்ல ஒரு எதிர்காலங்கள் கண்டிப்பா இந்த சனி ராகு இணைவால் பயங்கரமான ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. ஏன்னா நல்ல ஒரு மாற்றம். 4ல் கேது, 10ல் ராகு கேது, அதாவது இந்த ராகு, சனி ராகு, சுக்கிரன் சேர்ந்து வேற இருப்பார். பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா பாருங்க, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், கொடுக்கல் வாங்க, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. திருமணத்துல எந்த ஒரு தடையும் இருக்காது. ஏன்னா திருமண தடை நிறைய இருந்துச்சு, இனிமே இருக்காது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. திருமண தடை இல்லாம ஒரு நிறைய வெற்றிகள் பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. அப்ப திருமணத்துல பிரச்சனை இல்லை. ஏன்னா கணவனுக்குள்ள நிறைய ஒரு மன வருத்தம் இல்லாத ஆளே இல்லைங்க. நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன், மிதுன ராசியை பொறுத்தவரை ஒண்ணு மனைவிக்கு உடல் உபாதைகள், இல்லை கணவனுக்கு உடல் உபாதை மாதிரி இருந்துச்சு. இப்ப செலவு குறையும். ஏன்னா சனி பகவான் பயிற்சியாகி அந்த குரு பகவானை பார்ப்பார். அதனால கணவன் மனைவியில ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். அரசாங்க தொடர்பு, அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். திடீர் லாட்ரியோ எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பதில் எடுத்தாங்கன்னா அந்த சனி ராகு இணைவால் சூப்பரா இருக்கும். பாருங்க, திடீர் லாட்ரியோ பயங்கர நிறைவு கிடைக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா வரும். அதே மாதிரி ஆன்மீக சிந்தனை நல்லா இருக்கும். நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, தொழில் சம்பந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதையா கொண்டு போறாரு. மெயினா பாருங்க, கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை, இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரமாக தான் இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த சனி ராகு இந்த 2 கிரகம் 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்கனால மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. கெட்ட பலன் இல்லை. தயவு செய்து கெட்ட பலன் சொல்லக்கூடாது. மிதுன ராசி இந்த சனி ராகு நல்ல பலனை மட்டும் தான் கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க, நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே இருக்கும். ஏன்னா இவங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணங்கள் இருக்கும். நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க குடும்பத்துல. பாருங்க, நிறைய வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், இது மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து செவ்வாய் நீசமா இருந்தார். கொஞ்சம் உடல் உபாதைகள் இருந்திருக்கும், வேலை உத்தியோக பிரச்சனை இருந்திருக்கும், தொழில் பிரச்சனை இருந்திருக்கும், நிறைய ஒரு தடையை பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இந்த 2ஆம் பாவத்துக்கு வர்றாரு.
அப்ப வீடு, இடம், பூமி இதுலதான் காசு பணத்தை போடணும். கண்டிப்பா வேலை உத்தியோகம் நல்லபடியா அமைக்கும். கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும். எங்க போய் லோன் கிடைக்கும். பெருங்கொண்ட பணம் கொடுத்த அந்த பணம் கண்டிப்பா நல்லா இருக்கும். காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில வாங்கக்கூடிய நம்மளாம் நல்ல ஒரு மாற்றம் இருப்பா. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதையா கண்டிப்பா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரத்துல பிறந்தவங்க லைஃப் இப்ப சூப்பரா இருக்கும். தொழில், உத்தியோகம், வருமானம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தாரு. வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. இனிமே பாருங்க, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். கல்வியெல்லாம் நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது. படிப்பு கல்வியெல்லாம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, தொழில லாபத்தை பார்ப்பீங்க. வண்டி வாகன யோகம் வரும், பூமி சார்ந்த யோகம் வரும். இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பதை என்ன பாதை, பயங்கரமான ஒரு வெற்றி பதையா பார்க்கக்கூடிய நேரமா கண்டிப்பா அமையுது. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசணத்துல பிறந்த இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும், ஒரு அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் அதிகமா இருக்கும். இந்த சனி ராகு சேர்ந்து இருந்து இந்த குரு பகவானை பார்க்கறதுனால இனிமே நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு பாருங்க. வாழ்க்கையில வீடு, வண்டி, வாகனம், பூமி, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா கூட நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா வருது. வரக்கூடிய இந்த சனி ராகு சேர்க்கையால் உங்க வாழ்க்கையே மிகப்பெரிய வெற்றி உள்ள அமைப்பா அமைகிறது.